இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை குறித்து, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதை குறித்து கூறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க கேட்ட தீர்க்க தரிசனமாகும். இதிலே நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. பயம் இது மனிதர்களுக்கு சாதாரணமாக பிறப்பிலிருந்தே காணப்படும் ஒரு குணமாகும். பிறந்ததிலிருந்து மனிதன் சாகும் வரை பயந்து கொண்டே இருக்கிறான் என்றால் அதுதான் உண்மை. ஆனால் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது பயப்படும்படி படைக்கவே இல்லை. பின் ஏன் மனுக்குலமே பயந்த ஒரு நிலையிலே தள்ளப்பட்டது? ஏன் பயம் மனிதனை வாட்டி வதைக்கிறது? அநேக தருணங்களிலே நம்முடைய வாழ்விலே நடக்கும் காரியங்களுக்கு மாத்திரமல்ல, நடக்காதிருக்கும் அநேக காரியங்களுக்கு பயந்து பயந்து நடுங்கி இருக்கிறோம் என்றால் அதுதான் உண்மை. இது நடந்துவிடுமோ, அது நடந்துவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு நிலையிலே நாம் பயந்து போன மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது உண்மைதான். இதற்கான ஒரு அடிப்படை காரணம் ஆதியிலே மனிதன் செய்த பாவம். ஆண்டவரோடு அன்பாக இசைந்த வாழ்விலே பயணித்த மனிதன் ஆண்டவரை விட்டு அவரது வார்த்தையை மீறி அந்த நன்மை தீமை அறியும் கனியை புசித்ததினாலே பயந்து ஒளிந்து கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. பயந்து ஒளிந்து கொண்டான் என்பதின் இரகசியம் என்ன? அந்த பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக அவனால் வர இயலவில்லை. மீறின ஒரு மீறுதல் அவன் பாவத்தை வெளிப்படுத்தியது. ஒருவேளை நான் நிர்வாணமாக இருப்பதினால் மறைந்து கொண்டேன் என்று கூறினாலும் கூட அதற்கு பின்னாக ஒரு அற்புதமான ஒரு உண்மை அவன் உள்ளத்திலே வதைத்து கொண்டிருந்தது. நான் மீறிவிட்டேன். அவர் கூறினார், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாவுக்கு பயந்தவனாக அந்த சாவை கொண்டு வரும் கடவுளை பார்த்தவுடன் அவன் மனதிலே அதை எண்ணம் கொண்டவனாக பயந்து ஒளிந்து கொண்டான். ஆம், இந்த பயம் தொடர்ந்து மக்களுடைய வாழ்விலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இவ்வுலகம் முடியும் வரை செயல்படும் என்றால் அதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த பயத்தை நீக்குவதற்கு மனிதனுக்கு வழியே தெரியவில்லை. ஆனால் பயத்தை நீக்கத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பிதாவானவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் அழகாக கூறுகிறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரண பயம் ஜீவகாலமெல்லாம் மனிதனை நாசப்படுத்தும் மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்க அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் நடந்தது என்னவென்றால், அந்த பயத்தை மனிதனால் நீக்கி போட முடியவில்லை. இந்த பயம் அவனை தொடர்ந்து ஆண்டவரின் வருகையிலும் அவனை வருத்தியது என்றால் அதுதான் உண்மை. விவிலியத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் அழகாக ஆண்டவருடைய பிறப்பு நிமித்தம் பயப்பட்ட மக்களை நாம் காணக்கூடும். முதலாவதாக இந்த ஆண்டவரின் பிறப்புக்கு அடுத்த இந்த நிகழ்விலே ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதன் உள்ளத்திலே பயம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 13-14 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பயம் ஒரு உள்ளத்திலே வந்தது. அது யார்? சகரியா. லூக்கா 1 அதிகாரம் 12 13 இதை தெளிவுபடுத்துகிறது. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த சம்பவம் நாம் அறிந்ததே. ஆண்டவரின் பிறப்பில் பயந்த ஒரு பாத்திரம் சகரியா ஆசாரியன். இவனை குறித்த வேதம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது. கர்த்தரிட்ட சகல நியமங்களையும் நியாயங்களையும் கடைபிடித்து கிரமமாய் வாழ்ந்த ஒரு நீதியுள்ள பாதையிலே சென்ற மனிதனாயிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. வயது சென்றவர்களாயிருந்தார்கள். நியாயமாய் நீதிமான்களாய் வாழும் மக்களுக்கு வாழ்வில் குறைவு உண்டா? கண்டிப்பாக குறைவுகளின் மத்தியிலே தான் ஆண்டவரின் மகிமையை நாம் வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் அவ்விதமாக வழி நடத்துகிறார். இந்த சம்பவத்தை நாம் அறிவோம். அவன் தூபம் காட்டத்தக்கதாக அந்த பரிசுத்த பீடத்துக்குள் சென்ற பொழுது அந்த பீடத்தின் வலது பக்கத்திலே தூதன் தோன்றினான். சகரியா தோன்றினான். சகரியாவுக்கு காபிரியல் தூதன் தோன்றினான். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதன் தோன்றி அவனுக்கு கூறிய காரியம், பயப்படாதே. பயந்து போன ஒரு நிலை. ஆண்டவருடைய மக்கள் எப்பொழுதும் எத்தனை பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், எத்தனை நீதி செய்யும் மக்களாக வாழ்ந்தாலும், எத்தனை பிரியமாய் கடவுளுக்கு வாழ்ந்தாலும், கடவுளின் பிரசன்னத்தில் வரும்பொழுது பயந்து நடுங்குகிறோம். இது எத்தனை உண்மையானது அல்லவா? சகரியா பயந்து நடுங்கினான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழத்தக்கதாக அனுப்பப்பட்ட தூதனின் செய்தியை கேட்கும் முன்பாக பயந்து நடுங்கினான். ஆனால் எல்லா மக்களுமே பலவீன பாண்டங்கள். இத்தனை நன்மையான வழியிலே, நீதியான வழியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்பதை நாம் அறிவோம். எப்படி அறிவேன் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தான். பயமுடைய மக்களாக வாழ்ந்தாலும் கூட அநேக தருணங்களிலே விசுவாச குறைவினால் நாம் வருத்தப்படும் மக்களாகவும் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முயற்சிக்கிறோம் என்றால் அதுதான் உண்மை. எல்லா நேரங்களிலும் எல்லா தருணங்களிலும் நாம் எப்படியாவது ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கடினப்பட்டு ஏதாவது ஒரு வகையிலே அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மேலான நோக்கிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வப்பொழுது தவறுகிறோம் என்றால் அதுதான் மனித இயல்பு. ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது எப்பொழுதும் பயந்து போகிறோம் அல்லவா? தனிமையான நேரத்திலே ஆண்டவரோடு இடைபடும் நேரங்கள் மத்தியிலே அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது பயந்து போகிறோம் அல்லவா? அது எத்தனை நன்மையானது! ஒருவேளை அது அவசியமானதும் கூட. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நாம் பயந்து நடுங்க வேண்டியது மிக மிக அவசியமானது. ஆண்டவர் பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். பயப்பட வேண்டாம் என்று கூறினாலும் கூட
பயந்த மக்கள் அநேகர் உண்டு. ஆம், நாம் கூட ஒருவேளை இந்த சகரியாவை போல நாம் நீதிமான்களாக வாழ முயற்சித்து கொண்டிருந்தாலும் கூட நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், கடவுளுக்கு பயப்படும் பயம் நம்மில் அவர் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கிறதா? ஒருவேளை நாம் கடவுளை எப்பொழுது பார்த்து பயப்படக்கூடும் என்றால், எத்தனை அருகில் அவருக்கு செல்லுகிறோமோ அத்தனை அதிகமாய் பயப்படக்கூடும். தூரத்திலே இருந்தால் ஒருவேளை நமக்கு பயம் குறைவாக இருக்கும். ஆண்டவரின் அருகில் வரும் பொழுது, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆளுகைக்குள்ளாக, அன்பிற்குள்ளாக, வழி நடத்தலுக்குள்ளாக அவரண்டை சேரும் பொழுது, அந்த நித்திய பேரானந்தமான அந்த சூழலிலே நாம் பயந்து நடுங்க கண்டிப்பாக அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அப்பொழுது அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே. ஆண்டவரின் பிறப்பிலே அவருக்கு முன் அறிவிப்பவனாக வந்த தீர்க்கதரிசிகளிலேயே மிக அற்புதமான ஒரு தீர்க்கன். ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் அவனை போல ஒரு தீர்க்கனும் இல்லை. மாத்திரமல்ல, அவன் மாத்திரமே தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பேறு பெற்ற தீர்க்கனுடைய ஒரு தகப்பன் பயந்தான். அதே சமயத்தில் அவனுக்கு விசுவாசமும் சற்று குறைவாக போயிற்று. நாம் விசுவாசத்தோடு ஆண்டவர் அருகிலே சேரும் பொழுது பயப்படும் மக்களாக காணப்பட்டாலும் கூட அவருடைய பிரசன்னத்திலே அவர் அன்பாய் நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே. இரண்டாவதாக, மரியாளுடைய அந்த தேவதூதனின் சந்திப்பை பற்றி நாம் அறிவோம். மரியாள் அவள் தன் வீட்டிலே இருக்கும் பொழுது தேவதூதன் அவள் வீட்டிலே பிரவேசித்தான். காபிரியேல் பிரவேசித்து ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறுகிறான். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று கூறுகிறான். அவளோ அந்த வாழ்த்ததினால் கலங்கினாள். கலக்கம் அடைந்த ஒரு மகளாக காணப்பட்டாள். ஏன் இந்த கலக்கம்? ஐயோ, நான் ஒரு சாதாரண பெண்ணாயிற்றே, நான் இந்த மகத்துவமான, இந்த பரிசுத்தமான இந்த வாழ்த்துதலுக்கு நான் தகுதியற்றவள் ஆயிற்றே, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் அந்த ஜீவியத்திலே குறைவுபட்ட நிலையிலே வாழ்கிறேனே என்ற ஒரு நிலையிலே மரியாள் பயந்தவளாக அதை சிந்தித்து கொண்டிருந்தாள். தன் நிலையை பார்த்தாள், தனக்கு எதிரே இருக்கும் தூதனை பார்க்கிறாள், கலங்கி அதை சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று வேதம் கூறுகிறது. அப்பொழுதுதான் அவன் கூறினான், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அநேக தருணங்களிலே இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்மில் காணப்படும் பயங்களின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே என்று சொல்லி நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். நீ கிருபை பெற்றாய். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று. எங்கு பாவம் பெருகினதோ அங்கு கிருபை பெருகிற்று. கிருபையானது கிருபையின் மேல் கிருபை அருளப்பட்டது என்று வேதம் கூறுகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய கிருபை இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அளவில்லா கிருபை. அன்பின் ஆண்டவர் அருகில் நாம் வரும்பொழுது பயப்படும் மக்களாகத்தான் வருகிறோம். நம்முடைய வாழ்வின் பல்வேறு அன்றாட செயல்பாடுகள், நோக்கங்கள், திட்டங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது குறைவுள்ள மக்களாக, ஒருவேளை தன்னலமுற்ற மக்களாக, சுயநலமுள்ள மக்களாக, நாம் மற்றவர்களை குறித்து கவலைப்படாத மக்களாக, ஆண்டவர் குறித்திருக்கும் அந்த அளவுக்கு வாழ இயலாத மக்களாக வரும்பொழுது அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா! பரிசுத்தமான அன்பின் கடவுள் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த ஒரு கீழான ஒரு நிலைமையில் காணப்பட்டாலும் அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே, பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். மூன்றாவதாக நாம் வேதத்திலே பார்ப்போமானால், பெத்லகேம் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள்
தேவ பிரசன்னம் அவர்களை சுற்றி பிரகாசித்தது. மிக சாதாரணமான நிலையில் இருந்த ஒரு மக்கள், ஆடு மேய்க்கும் மக்கள். அவர்கள் அரசாங்க தொழில் செய்பவர்கள் அல்ல, ஆசாரியர்களும் அல்ல, வேத பாரகரும் அல்ல, பக்திமான்களும் அல்ல, செல்வந்தர்களும் அல்ல, அல்லது அவர்கள் கடவுளின் பணியை செய்யும் மக்களும் அல்ல. மிக சாதாரணமான மக்கள். ஒருவேளை அவர்கள் ஆலயத்திற்குள் செல்லக்கூட தயங்கின நிலையில் இருந்த மக்கள். ஆலயத்திற்கு எப்பொழுது சென்றிருப்பார்கள் என்று கூட கூற முடியாது. ஒருவேளை ஆலயத்துக்கு முன்பாக ஆடுகளை விற்க சென்றிருக்கலாம், ஆண்டவரை தொழ சென்றிருக்க கூடுமா என்பது சற்று சந்தேகம்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை சந்திக்க வந்தார், தம்முடைய தூதர்களை அனுப்பினார். இதன் ரகசியம் என்ன? தாழ்த்தப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்கு, ஏழ்மையான நிலையில் இருக்கும் மக்களுக்கு, ஒன்றுமில்லாத மக்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார் என்பது மிகவும் ஆணித்தரமான ஒரு உண்மையாகும். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எத்தனை ஒரு அற்புதமான பேறு பெற்ற மக்கள் என்று நாம் காண்கிறோம் அல்லவா? உலகுக்கு நற்செய்தி கூற இந்த மக்களை தெரிந்து கொண்டார். உலகுக்கு ரட்சிப்பை கூற இந்த ஏழை எளிய மக்களை தெரிந்து கொண்டார். உலகத்தை மீட்பின் அந்த நாயகரை, மீட்பின் இரட்சகரை, மீட்பின் ஆண்டவரை இந்த உலகத்திலே பிறந்த செய்தியை அறிவிக்கத்தக்கதாக முதல் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மக்கள் கூட்டம் இந்த மெய்ப்பர்கள் கூட்டம். ஆனால் அந்த மெய்ப்பர்கள் பயந்தார்கள், பயந்து நடுங்கினார்கள். இருளிலே வெளிச்சத்தை கண்டதற்காக பயந்தார்கள். வானத்திலிருந்து வந்த தூதர்களை கண்டு பயந்தார்கள். தூதர்களின் செய்தியை கேட்டு பயந்தார்கள். நாம் அருகதை உள்ளவர்களா? அந்த ஆண்டவரை தரிசிக்க, முன்னணை பாலனை தரிசிக்க அருகதை உள்ளவர்களா? நம்மிடம் ஒன்றுமில்லையே. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சாதாரண ஒரு மனுமகனாக முன்னணையிலே கடத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டதே. என்ன செய்வோம்? அந்த மக்கள் சென்று அவரை தரிசித்து வணங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் மக்களாகிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்விலே நாம் அனுதினமும் சந்திக்கும் மக்களாகிய நாம், அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வழி நடத்துதலின்படி, அவருடைய அன்பின்படி ஒவ்வொரு நாளும் வாழும் மக்களாகிய நாம், அவருக்காக சாட்சி பகர அன்போடு அழைக்கப்பட்டவர்களாகிய நாம், அன்போடு அவர் பாதத்தில் வரும்பொழுது பயந்த மக்களாக வரத்தக்கதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவ்விதமாக நாம் பயத்தோடு வரும்பொழுது முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வருவது, பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே. எந்த சூழ்நிலையானாலும் சரி, எவ்விதமான பாடுகள் மத்தியில் இருந்தாலும் சரி, அல்லது எவ்விதமான நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு வாழ்வானாலும் சரி, அல்லது எத்தகைய தேவைகளின் மத்தியிலே வருத்தப்படும் மக்களாக இருந்தாலும் சரி, அன்பின் ஆண்டவர் அவர் கூறும் முதல் வார்த்தை பயப்படாதே, டூ நாட் ஃபியர். ஆண்டவர் கிறிஸ்மஸ் காலங்களிலே, கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களின் ஊடாக நாம் அவரை தரிசிக்கத்தக்கதாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் அவரண்டை சேரும் பொழுது அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், பயப்படாதே. இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்கத்தக்கதாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரண்டை சேருவோம். அவர் நம்மை பார்த்து கூறும் முதல் வார்த்தை, பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், என் மகளே, என் மகனே, பயப்படாதே, பயப்படாதே. ஒருவேளை நமக்கு இருக்கும் பிரச்சனைகள், நமக்கு இருக்கும் சூழ்நிலைகள், நமக்கு இருக்கும் எல்லா விதமான மனநிலைகள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அவருக்கும் நமக்கு மாத்திரம்தான் தெரியும். அவருக்கும் எனக்கும் மாத்திரம், அவருக்கும் உனக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த நிலையிலே அவர் அண்டை வருவோம். அவருடைய பாதத்திலே நம்முடைய வாழ்வின் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவோம். பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, உனக்கு நற்செய்தி, நான் உன்னோடு இருக்கிறேன். இம்மானுவேல், காட் வித் அஸ். நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் இருக்கும் இடங்களிலே, நம்முடைய பணிகளிலே, நம்முடைய
எல்லா விதமான செயல் திட்டங்களிலே ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் நாம் பயப்படவே தேவையில்லை. இந்த உலகத்திற்கு பயப்படவே தேவையில்லை. ஆண்டவருக்கு பயந்தால் போதுங்க. ஆண்டவருக்கு பயந்தால் போதும். அவர் அன்பாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் நம் வாழ்வை பொறுப்படுத்தி விசேஷமாக அவருடைய பிறப்பின் மகத்துவத்தை நினைவு கூறும் இந்த நாட்களிலே அவர் எல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட வழிநடத்தில் அருள் செய்யத்தக்கதாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒரு பாதத்திலே வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அன்பாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் அண்டை நாம் வருவோமா? உங்கள் அன்பின் பரமபிதாவே, நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய பாதத்திலே வருகிறோம் அப்பா. இந்த ஆண்டிலும் நீர் உம்முடைய மகத்துவம் மேலான அன்பின் பிறப்பை நாங்கள் காணத்தக்கதாக, அதை நினைவு கூறத்தக்கதாக, அதை எங்கள் உள்ளத்திலே கர்த்தாவே சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, துதி ஸ்தோத்திரத்தோடு கொண்டாடத்தக்கதான கிருபையை அருள் செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் எங்கள் உள்ளத்திலே பயங்கள் உண்டப்பா, நடுக்கங்கள் உண்டப்பா, இந்த உலகத்தை குறித்த அநேக பாரங்கள் உண்டப்பா. எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த பாதத்தில் வைக்கிறோம். பயப்படாது என்ற உம்முடைய சத்தத்தை நாங்கள் நம்பின மக்களாக, விசுவாசித்த மக்களாக, நீர் அளிக்கும் வாக்கு தத்தத்தை கர்த்தாவே உறுதியாய் பற்றி கொண்ட மக்களாக, நீர் உம்முடைய பரிசுத்த மெல்லிய சத்தத்தினால் எங்களோடு இடைபடும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்த மக்களாக இந்த உலகத்துக்குள்ளே செல்லத்தக்கதாக, உலகத்தை நாங்கள் பயப்படாமல், அஞ்சாமல், கலங்காமல் சந்திக்கத்தக்கதாக நீரே எங்கள் வாழ்விலே வாரும். இம்மானுவேலராக எங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்தவரே எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்கள் வாழ்விலே வாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன்.